ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட் லேர்ன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால்டிங் மெட்டிலா. இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ பேட்டர்சன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் ஆஸ்திரேலியன் போயட். இவர் வந்து 17th February 1864 பிறந்திருக்காரு. 5th January 1941 வந்து இறந்திருக்காரு. இவர் வந்து ஆஸ்திரேலியன் புஷ் போயட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எப்படி கிராமப்புற கலைஞர்கள் அது மாதிரி சொல்கிறாங்க, அது மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து நாட்டுப்புற பாடல்கள்ங்கிற மீன்ஸ் எப்படின்னா, வயல்வெளியில் நாற்று நட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சாங் வரும், ஆடு மேய்க்கிறவங்க ஒரு பாட்டு பாடுறாங்கல்ல, அது மாதிரி இருக்க போயட்ஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, புஷ் போயட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அண்ட் அன் ஆத்தர். இவர் வந்து ஒரிஜினலாக ரிலிக்ஸ் வந்து இந்த வால்டிங் மெட்டிலா அப்படிங்கிறத எப்போ கம்போஸ் பண்ணியிருக்காருன்னா 1895 வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து அன்அஃபிஷியலி நேஷ்னல் ஆந்தம் ஆஃப் ஆஸ்திரேலியாவாக இருந்திருக்கு. ஏன் அப்படிங்கிற ரீசன் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னா, அந்த போயம் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த போயமை வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் பார்க்கணும். நாட் அ பொயட், ஒரு போயமாக பார்க்காம ஒரு ஸ்டோரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இதில் என்னென்னா, ஆஸ்திரேலியன் ஸ்லாங்கில் வந்து வால்டிங் மெட்டிலா அப்படின்னா ஒன் பிலாங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட பிலாங்கிங்ஸை பற்றி, அவங்களோட பேக்கப்ஸை பற்றி படிக்கிறதா வந்து இந்த வால்டிங் மெட்டிலான்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்டிங் மெட்டிலாங்கிற லைன்ஸ் மட்டும் எப்படி வரும்னா, ஃபுல்லாக பின்னாடி வந்து கோரஸ் மாதிரி பாடிட்டே இருக்கும். அடிக்கடி வந்து இந்த போயம் லைன்ஸை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்கலாம். இந்த வால்டிங் மெட்டிலா அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னா, ஃபுட்னா என்னது, நடக்கக்கூடிய ஒரு ஆட்கள். மெட்டிலா அப்படிங்கிறது என்னென்னா ஸ்வாக்மேன். இப்போ நம்ம ஊரில் எப்படி ஆடு மேய்க்கிறவங்கள எல்லாம் வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அது மாதிரி ஸ்வாக்மேன் அப்படிங்கிறவங்களோட நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க கையில் வந்து பின்னாடி ஒரு பெரிய பேக் வந்து கேரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த கேரியில் வந்து அவங்களோட பிளாங்கெட்ஸ் வச்சுக்கலாம், அவங்களோட போர்வை வச்சுப்பாங்க, அவங்களோட கிளாத்ஸ் வச்சுப்பாங்க, அப்புறம் அவங்களோட ஃபுட் சாப்பிட்றதுக்கான பிளேட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வச்சுட்டு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் டே ஒரு ஸ்வாக்மேன் வந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு வில்லேஜ்குள்ளே வர்றாரு. வில்லேஜ்குள்ளே வந்தது ஒரு பெரிய யூக்லிபட்டாஸ் ட்ரீ ஓட ஒரு ஷேடோ. இப்போ அந்த அந்த ட்ரீயோட பேரை வந்து கூலாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமில் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பழைய சினிமா செட்டிங்ஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், அதை பக்கத்துலேயே வந்து குளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு யூக்லிபட்டாஸ் ட்ரீ கிட்ட வந்து ஒரு பெரிய வாட்டர் பாண்ட் இருக்குது. அந்த வாட்டர் பாண்டில் வந்து என்ன பண்ணுறாருனா, அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது இவர் ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்த டயரில் என்ன பண்ணுறாருனா, இவர் இதிலிருந்து ஒரு டின் எடுக்கிறாரு. அந்த டின்னுக்கு கீழே வந்து அங்கே கிடக்கிற குச்சிங்களெல்லாம் பொறுக்கி வந்து ஒரு டீ வந்து பாயில் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு குடிக்கிறாரு. அப்போ அந்த குடிக்க என்ன பண்ணுறாருனா, வால்டிங் மெட்டிலா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டுருக்காரு. ஸோ வந்து அவர் வந்து அந்த அட்மாஸ்பியரை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வால்டிங் மெட்டிலான்னு சொல்லி கோரஸ் கொடுத்துட்டே இருக்காரு. அப்போ இமீடியட்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஸ்வாக்மேன் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. என்னென்னா, ஒரு செம்பரி ஆடு என்ன பண்ணுதுன்னா, அந்த பக்கம் குதிச்சு அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக வருது. அந்த பாண்டில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வருது. போயமில் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஜும்பக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜும்பக் அப்படின்னா இங்கே என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா, ஷிப்பை தான் ரெஃபர் பண்ணுது. குடிக்க வந்த இந்த ஷிப்பை தூக்கி என்ன பண்ணிடுறாருன்னா, பிடிச்சி வேகமாக அவரோட பேக்கில் போட்டுறாரு. எதுக்காகனா, அதை கொன்று நம்ம சாப்பிட்றதுக்காக வந்து அவர் தூக்கி உள்ளே போட்டிருக்காரு. ட்ரக்கர் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேக்குள்ளே போட்டு வச்சுருக்காரு. போட்டு வச்சதான் அந்த ஷிப்போட ஓனர், அந்த இடத்துக்கான ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது வந்து என்னோட ஷிப் அப்படின்னு கேட்டு இவங்க வர்ற மாதிரி இருக்குது. அப்போ வந்து அந்த நாட்டோட ரூல் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் வந்து இந்த எய்தர் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஷிப்பை பிடிச்சதுக்காக அவங்க வந்து பெர்மனண்ட்டாக வந்து தூக்கு தண்டனை தான், அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு என்னென்னா, இந்த ஸ்வாக்மேனுக்கு என்னென்னா, நான் வந்து ஒருத்தங்கிட்ட கையில் பிடிச்சி நான் வந்து செத்து போகிறதுக்கு நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு பாண்டில் குதித்து இறந்து போயிடலாம், நானே வந்து சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார்னா, இவர் வந்து அந்த பாண்டில் அந்த குளத்துக்குள்ளே குதித்து இவர் வந்து இறந்து போயிடுவார். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்து போனதுக்கு அப்புறமேல அந்த லைனில் வேறு யாராவது கிராஸ் ஆனாங்கன்னா கூட இந்த வால்டிங் மெட்டிலா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்வாக்மேன் பாடுற மாதிரியான குரல் கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜில் இருக்க நிறையா பீப்புள்ஸ் வந்து பேசியிருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிடன் மீனிங் ஆஃப்
ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு போஸ்ட் கொலோனியல் டைமில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அது என்ன இன்சிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை வந்து ஒன்றா வந்து ஒரு பிளேஸில் அடைச்சு ஸ்வாக்மேன்ஸ்னால் இந்த மாதிரி இந்த ஸ்வாக்மேன்ஸ் எல்லாருமே ஒன்றா அடைச்சு ஒரே இடத்துல ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்மளோட ரைட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த போயம் எடுத்திருக்காரு. ஒரு காலத்தில் வந்து இந்த வால்டிங் மெட்டிலா அப்படிங்கிற போயம் எப்படி இருந்துச்சுன்னா ஹை பீக்கில் இருந்துச்சு. ஐ மீன் அந்த கண்ட்ரியோட நேஷ்னல் ஆந்தம்க்கு ஈக்குவலாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போயம். யூ மே கெட் அ கொஷின்ஸ் in this for your university examination, so kindly note of it. Thank you, thanks for watching, and